கலைஞரின் குறளோவியம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கலைஞரின் குறளோவியம் புத்தகத்துல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன குறள் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கொக்கொக்க கூங்கும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்ற காலம் அறிதல் அப்படின்ற அதிகாரத்துல வரக்கூடிய 490வது குறள் பார்க்க போறோம். இது என்ன, இந்த இதுக்கு என்ன கலைஞர் இது கதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு நாடு, அந்த நாட்டுல மன்னன் இறந்துட்டாரு. அப்போ ஒரு இளவரசனுக்கு பட்டம் மகுடம் சூட்டப்பட்டு இளவரசர் இளம் மன்னனா இருக்கிறார். ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவரோட அமைச்சர் நல்ல வயதில் மூத்தவர். அவங்க தாத்தா காலத்துல இருந்தே அவர் அமைச்சரா இருக்கிறார். அவர் நல்ல அனுபவம் மிக்க ஒரு பழுத்த பழம் மாதிரி இருக்கிறாரு. மன்னர் இளம் வயது இளம் மன்னர். அப்ப அந்த மன்னர் ஒரு பகை நாட்டு மன்னன் இவரை இழித்து, இந்த மன்னனை இழிவா பேசிட்ட மாதிரி ஒரு காட்சி. அப்படி பண்ணோடனே உடனே அமைச்சரே, அவன் அப்படி பேசிட்டான், என்னை எப்படி என்னுடைய மரபுக்கு என்னை பத்தி இவ்வளவு இழி சொற்கள் பேசிட்டான், இவனை நான் சும்மா விட மாட்டேன், இவனுடைய தலையை கொல்லணும், இவன் தலையை எடுக்கணும், இவனுடைய மகுடத்தை எடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி ஆவேசமா கத்துறான் அந்த இளம் மன்னன். அவனுக்கு பாடம் புகட்டணும். நாங்க மானத்துல நாங்க சிறந்தவங்க, நாங்க எங்களை போய் தவறா பேசிட்டோம், அவனை சும்மா விட மாட்டேன், அப்படி இப்படி பயங்கரமா கத்துறான் அந்த மன்னன். அப்ப அமைச்சர் கொஞ்சம் பொறுமையா இருக்கிற மாதிரி சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் பொறுமையாவே இருக்கு, நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தே ஆகணும், நான் உடனடியா போய் அந்த எதிரி மன்னனை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்ப அவன் அமைச்சருக்கு இவரை புரிய வைக்கணும். அப்ப உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமன்னா, நீ ரொம்ப வீரமான மன்னன், உங்களுடைய வீரத்தையும் வைரம் பாய்ந்த உள்ளத்தையும் நான் சந்தேகிக்கவில்லை. ஆனா நம்ம இகழ்ந்த பகைவன் மோதியே தீரணும், ஆனா அதுக்கு ஒரு நேர காலம் வேணும்ல அப்படின்னு சொல்றான். நாம இப்பயே போகணும் அப்படின்னு சொல்லி சரி போவோம். ஆமா, அவனுடைய இது கொஞ்சம் என் கூட மட்டும் கொஞ்ச நேரம் ஒரு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறார். ஒரு அழகான ஒரு வாய்க்கால் பக்கம், ஒரு ஆற்றோரம் கூட்டு போறார், வாய்க்கால் பக்கம் கூட்டு போறார். என்னை எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க மன்னா அமைச்சரே? நான் உடனடியா அவனை நான் கொள்ளணும், நான் இப்படி பேசணும் அப்படி பேசணும், அப்படி அவேசமா பேசுறாரு. கொஞ்சம் பொறுமையா பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த காட்சிகளை காமிக்கிறார். அந்த ஒரு காட்சி அங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு கொக்கு உட்காந்துருக்கு. கொக்கை காமிக்கிறதுக்கு என்னை கூட்டு வந்திருக்கீங்க, நான் அப்படி இப்படி பொறுமையா பாருங்க மன்னா அப்படின்னு சொல்லணும்னா, இது கொக்கு அமைதியா உட்காந்துருக்கு, சத்தமே போடல. கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு குத்துது, ஒரு கெண்டை மீன் கவிர்ச்சு. அப்ப இதை பார்த்துட்டு சொல்றாரு, பார்த்துக்கங்க. அப்பதான் சொல்றாரு, கோமகனே, கொக்கின் திறம் புரிந்ததா? கூங்கும் பருவத்தில், அதாவது காலம் கனியாத கட்டம் வரையில் அப்படியே அமைதியா இருக்கணும். ஆனா காலம் சீர்த்த இடத்துல காலம் கணிஞ்ச உடனே அப்படியே அந்த குறை தவறாம குத்தி எடுத்துரும், அந்த காரியத்தை முடிச்சிடணும். அது போல நம்ம காத்திருப்போம், நேரம் வரும்போது அவனுடைய தலை எடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அருமையான திருக்குறளுக்கு அருமையான விளக்கம் கொடுத்திருக்கிறார்.